கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோபு அதிகாரம் 34 வசனம் 10. ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அக்கிரமத்தை விட்டு அநீதியை விட்டு நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர் நீதியோடும் நியாயத்தோடும் நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்போம். அக்கிரமம் செய்கிறவர்களாக இருப்போமானால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல, அந்தகாரத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய அநீதி நிறைந்த வாழ்க்கையை விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். யோபு 34:10 ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு அக்கிரமமும் அநீதியும் வெகு தூரமாயிருக்கிறது. அவர் பொய்யுரையாத தேவன். அவரிடத்தில் எந்த அநீதியும் அநியாயமும் இல்லை. ஆகவே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அநீதி நிறைந்த வாழ்க்கை வாழாமல், பிறருக்கு அக்கிரமம் செய்யாமல், நம்முடைய பாவ குணங்களை, நம்முடைய அநீதி நிறைந்த வாழ்க்கையை விட்டு நீதி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதியாய் வாழ நிச்சயமாக உதவி செய்வார். ஆகவே ஒருபோதும் நம்மை பாவத்திற்கு அடிமையாக இடம் கொடாமல் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு கர்த்தரிடம் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவித்து நீதியின் வழியிலே நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அக்கிரமத்தை விட்டு அநீதியை விட்டு நீதியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீதியின் வழியிலே நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.